Good afternoon to everybody. எல்லாருக்கும் வணக்கம். பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்ஸ் என்னை இங்கே அழைத்து இந்த 1000 சர்ஜரி பண்ண பெருமையை உலகத்துக்கே வந்து நம்ம அடையாளம் காக்கிறோம். அவங்க ஒரு புது மெஷின், ரொபாட்டிக் சர்ஜரி பண்ற மெஷின் இன்னைக்கு இனாகுரேட் பண்ணிட்டாங்க டாக்டர் மைவானுக்கு. அவர் வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் எங்களுக்கு. வெரி க்ளோஸ் டு மை ஹஸ்பண்ட் மிஸ்டர் சரத்குமார். நான் நிறைய வாட்டி அவர் வீட்டுக்கு போயிருக்கோம். ஐ திங்க் யூ ஆல்சோ கம் ஹோம்ஸ் அ லாங் டைம் பேக். தேங்க் யூ ஸோ மச். டாக்டர்ஸ் ஆர் சச் செல்ஃப்லெஸ் பீப்பிள். அவங்களுக்கு வந்து சர்வீஸ் அபவ் ஆல் தான் அவங்களுக்கு முக்கியம். அதுவே ஒரு பெரிய குணம். அந்த குணம் வந்து எல்லாருக்கும் நல்லது செய்யணும். எல்லாருக்கும் ஏதாவது ஒண்ணுன்னா ஒரு கிளியர் ஹெட் வச்சு செயல்படுறது பார்க்கும்போது, ரொம்ப அவங்களெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணணும். அத விட்டுட்டு நம்ம வேற எதுக்கோ எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணோம். பட் ஈவன் தென் திஸ் இஸ் லைஃப். ஐ வாண்ட் டு கங்ராச்சுலேட் பிரஷாக் ஹாஸ்பிட்டல்ஸ். அவங்களுக்கு 4 பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் வித் 800 பெட்ஸ். நிறைய படிச்சேன். இன்னைக்கு டுடே மார்னிங் மை ஹஸ்பண்ட் அவருக்கு தெரியாது நான் இங்க வரேன்னு. இது இப்போதான் ஹைதராபாத்லேருந்து வந்தாரு. வந்தோனே கேட்டாரு, "எங்க போறேன்னு?" இந்த மாரி போறேன். "ஓ! மிஸ்ஸஸ் கீதா தான் அவங்க வந்து இத ஸ்டார்ட் பண்ணவங்க." அப்பதான் எனக்கே தெரியும். அப்புறம் அவங்க சன் மிஸ்டர் பிரசாந்த் மீட் பண்ணப்போ, ஹி ஸ்போக் அ லாட் அபவுட் ஹிஸ் ஃபாதர் அண்ட் ஹி ஸ்போக் அ லாட் அபவுட் இந்த ஹோல் ஃபேமிலி வந்து எப்படி டாக்டர்ஸ் ஆயிடுது, இன்க்ளூடிங் ஹிஸ் வைஃப் அண்ட் எவ்ரிபடி இஸ் சப்போர்ட்டிங் எவ்ரிஒன். Which is wonderful, wonderful. And I wish you all the best and more success. டாக்டர் மைண்ட் வாங்கணும் நிறைய விஷயங்கள் அழகாக சொன்னார். ஹவு யூ ஷுட் ஹாவ் ஆல் தீஸ் திங்ஸ் இன் மைண்ட். இந்த மாதிரி நம்ம வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் போது அந்த வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அந்த வளர்ச்சிக்கு என்னென்னலாம் நம்ம செஞ்சு செயல்படணுமோ இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அவ்வளோ ஒரு சீனியர் டாக்டர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் அது நிறைய பின்பற்றிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். டாக்டர் ஆறுமுகம் பத்தி சொல்லவே வேண்டாம். அவர பத்தி அவர் வந்து ஒரு பெரிய ஒரு he has shown what he can do and what he will be able to do with a very clear but very practical way of approach. I think இதுல ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நம்ம வந்து வளர்ச்சி, நல்லா முன்னுக்கு போணும், நல்லா நம்ம வந்து உலக அளவுல நம்ம வந்து பெருசா செயல்படணும், எல்லாம் பேசுவோம். ஆனா when it comes to health care, ஒரு இது வெத்தலை பாக்கோட கொஞ்சம் சுண்ணாம்பு தேய்ச்சி இங்கே தலையில் வச்சு சூடு பண்ணிங்கன்னா தலைவலி போயிடும். இதெல்லாம் கூட நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இந்த மித்து வந்து இப்போ அவங்க சொல்ல போகும்போது நான் யூடியூப்பை பார்த்து அதுதான் பெரிய டாக்டர் அவங்க தான், யூடியூப் டாக்டர்ஸ். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்து 1008 ஒப்பீனியன்ஸ். நான் ஒன்று ஐ வாண்ட் டு ரிக்வெஸ்ட் எவ்ரிபடி, மித்துங்கிறது வேற. அந்த மித்தை உடைக்கிறது தான் இந்த மாதிரி செயலறை. இதை வந்து we have gone ahead. Science has gone ahead. Thoughts have gone ahead. Precision has gone ahead. எல்லாமே எங்கேயோ போயிருக்கு. அதை நீங்கள் வந்து ஒரு டாக்டரை ட்ரஸ்ட் பண்ணி கேள்வி கேளுங்க. மித்தை கேட்காதீங்க, கேள்வியை கேளுங்க. டாக்டர் நான் இது செஞ்சா என்ன, இது செஞ்சா என்ன, ஹவு டு ஐ ரிகவர். ரிகவரி தான் வெரி மேஜர் திங் இன் எனி சர்ஜரி. அந்த ரிகவரிக்கு என்ன டைம் லைன், எப்படி என்ன எல்லாம் கேளுங்க. நான் வந்து சர்ஜரி போகிறதுக்கு முன்னாடி டாக்டர் மைவாங்கன் கிட்ட அவ்வளோ கேள்வி கேட்டிருக்கேன். அவரும் பார்த்து என்னை கைட் பண்ண. பிகாஸ் ஐ எம் அ பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பேஷண்ட். எனக்கு தாய்க்கிழவி படம் பண்ண போகும்போது அந்த வெயிட் வந்து 15 கிலோஸ் எனக்கு தெரியல. வி டிட் கால்குலேட் த வெயிட் ஆன் மை நீஸ். 2வது நாள் என் மை நீ கேவ் இன். எவ்ரிபடி வாஸ் வரிட். நானும் வரிட் ஆகிட்டேன். ஏன்னா என்னுடைய ஒர்க்கே ஐ ஹேவ் டு பி ஆன் மை ஃபீட் ஆல் டே லாங். அந்த கேரக்டரை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் கேட்டு நிறைய ஆலோசித்தேன். அதுக்கப்புறம் நான் பண்ண பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட். ஐ ஆம் அ பர்ஃபெக்ட் ப்ராடக்ட். என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வாஸ் மை ஃபிசியோ அண்ட் மை ஸ்விம்மிங் இன்ஸ்ட்ரக்டர். ஸ்விம்மிங் பண்ணி தான் 100% நான் ஓகே ஆனேன். ஸோ ஐ ரியலி வாண்ட் பீப்புள், மித்தை நம்பாதீங்க. எல்லா வலியோட எதுக்கு லைஃப்பை நடத்துறீங்க? யூ வாண்ட் டு பி இண்டிபெண்டன்ட். ஒருத்தரை நம்பி நம்ம வாழ்ந்தால் அதுவே நமக்கு வந்து ஒரு டிமோட்டிவேட்டிங் ஃபேக்டர். யூ வாண்ட் டு பி இண்டிபெண்டன்ட். அதுக்கான வாழ்க்கையை குழந்தையிலேருந்து ஃபஸ்ட்டுலேருந்து அம்மா கைவிடுமா நான் நடந்து போகிறேன்னு சொல்லுவாங்க. அம்மா நீங்கள் இருமா நானே குளிச்சுட்டு வரேன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து நம்ம பயணம் ஆரம்பிக்கும் போது வயசாக ஆக நாங்கள் மறுபடியும் ஒரு குழந்தை ஆகணும்னு யாருமே விரும்ப மாட்டாங்க. யூ வாண்ட் டு பி இண்டிபெண்டன்ட். யூ வாண்ட் டு பி செல்ஃப் சஃபிஷியன்ட். யூ வாண்ட் டு மூவ்.
நம்ம போய் நம்ம ஒரு காஃபி போட்டோமா, நம்ம போய் அங்க குளிச்சோமா, நம்ம ட்ரெஸ் மாத்திக்கிட்டோமா, இப்படிதான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அதுக்கு வந்து வலிய வந்து பொறுத்துக்கிட்டு ஒரு 180 டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டு, இல்ல அங்க போனீங்கன்னா இஞ்சி சாறு எடுத்து கட்டுனீங்கன்னா சரியா போயிடும். இதெல்லாம் சொல்றது வந்து ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் பிராக்டிகலா வாழ்க்கைய வலி இல்லாம தன்னம்பிக்கையோட வாழ்றது தான் முக்கியங்கிறது நான் இங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பிகாஸ் ஐ அம் ஆல்சோ ப்ராடக்ட் ஆஃப் இட். ஐ டோன்ட் பிலீவ் ஒருத்தர நம்பி வாழணுங்கிறதே கிடையாது. இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். அவங்க எல்லாம் இருக்கணும். பட் அது அது போக கான்ஃபிடென்ட்டா செயல்படணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நெறைய பேர் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. இந்த சர்ஜரி பண்றதுனால யூ டோன்ட் லூஸ் பிளட், டிஷ்யூ லாஸ் கிடையாது, ரிகவரி இஸ் ஃபாஸ்டர் எல்லாமே சொல்றாங்க. எனக்கே எவ்வளோ பேரு ஃபோன் பண்ணி, "மேடம் வலிக்குமா?" என் கூட நடிக்கிற நெறைய பேர் முட்டி வலியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே நொண்டிக்கிட்டு கஷ்டப்பட்டீங்கன்னா சொல்றேன், "ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க?" நவ் இப்ப என்ன பார்த்து நெறைய பேர் இப்ப ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆயிட்டாங்க. ஸோ ஐ நோ வேர் டு சென்ட் தெம் டாக்டர் அண்ட் ஐ வில் டெஃபினெட்லி டெல் தெம். இந்த இந்த ரொபோட்டிக் வந்து நெறைய பேருக்கு இன்னொரு பெரிய மித்து. ஏதோ ரோபோ வந்து நம்மள ஆப்பரேட் பண்றாங்கங்கிறது நெறைய பேர் அத பார்த்து பார்த்து பயப்படுறாங்க. சரி, ரோபோட்டிக் இஸ் நாட் சம் ரோபோ விச் இஸ் இட் இஸ் ஒன்லி ஆடிங் டு த ப்ரிசிஷன். அவரே சொன்ன மாரி, எனக்கு 3 கை. அந்த 3வது கை தான் என்னோட கான்ஃபிடன்ஸோட ரோபோட்டிக் சர்ஜரி. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி நவ் யூ ஹவ் க்ரோன் இன்டு ஹேவிங் எ செகண்ட் மெஷின். அண்ட் எவ்வளோ பேரோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் கொண்டு வரதுக்கு நீங்க செயல்படுறீங்க. உங்க ஹாஸ்பிட்டல் உங்க பின்னாடி இருக்காங்க. உங்க ஸ்டாஃப் உங்க பின்னாடி இருக்காங்க. உங்க டாக்டர்ஸ் கூட இருக்கிற டாக்டர்ஸ் சிறப்பா செயல்படுறாங்க. அண்ட் தே ஏபிள் டு கிவ் தட் கான்ஃபிடன்ஸ். ஒரு முக்கியமான விஷயம் டாக்டர் சொன்னாரு. ஒரு டாக்டர பார்த்து நம்ம கான்ஃபிடென்ட்டா இருந்தா பாதி நோய் போயிடும். தட்ஸ் ஆல். அவங்கள பார்த்து கான்ஃபிடென்ட்டா "நோ யூல் பி ஓகே" அப்படின்னு சொன்னாலே போயிடும். நமக்குள்ள எனக்கே சில பயம் வரும். என்னடா இது காலு, நாளைக்கு திஸ் இஸ் மை லைஃப், மை கரியர் எப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டர பார்த்தோன்னே, இல்ல ஓகே அப்படின்னு அ எனக்கு டாக்டர் ரொம்ப கான்ஃபிடன்ஸ் குடுத்தாரு. "நோ யூல் பி ஃபைன். நீங்க எல்லாம் ஒண்ணும் சரி." ஐ வாஸ் இன் சிவியர் பெயின். ஐ வாஸ் இன் சிவியர் பெயின். நடக்கவே முடியாம இருந்தேன். பட் ஐ அம் ஹேப்பி ஐ டுக் தட் சாய்ஸ். ஐ மேட் தட் சாய்ஸ் அண்ட் ஐம் ஏபிள் டு கிவ் தட் choice to a lot of people who are watching me. And I am a public figure and people watch me more easily. And என்ன ஈஸியா பார்த்து என்ன நம்பக்கூடிய ஒரு இடத்துல நான் இருக்கேன். If I can help somebody, I'm happy to use my name to help everybody. So please take that great choice of living a pain-free and confident life. Thank you for having me over. Thank you so much. And I hope this good work continues for a very long, long time, like Dr. Prashant was saying. We all here in the family together, we are trying to build it up into a bigger enterprise and we are going to open a new one in Navaloor. I wish you all the best. I wish your family all the best. I wish all the doctors and I wish all the patients a fantastic pain-free life. Thank you.